சொல்லியாச்சு. அடுத்தது யாருக்கு சொல்ல போறோம்? நம்ம பள்ளி தாளாளர் அம்மாவுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இசைக்குழுவி தலைவிக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி சரி, நீ காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ஒரு 7-8 மணிக்கு எந்திரிப்பேங்க. அடக்கடவுளே, நீ சேவல பாத்திருக்கியா? இல்லக்கா. தங்கச்சி, நீ பாத்திருக்கியாமா? பாத்திருக்கேன்க்கா. அப்பா கூட சிக்கன் கடைக்கு போகும்போது அங்க நிறைய சேவல் வச்சிருப்பாங்க, அப்ப பார்த்தோம்க்கா. சரி சரி, சேவலை பத்தி ஒரு பாட்டு பாடிடுமா? பாடிடுவோம். சேவல் குடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், அம்மா கூவ சொல்லுகிற உலகம், அம்மா கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி கூவுமையா, அது எப்படி ஆடுமையா, அது எப்படி ஆடுமையா. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கர கொக்கர கொக்கரக்கோ. அந்த காலத்துல சேவல் குடிதான் பொழுது விடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி? செல்போன் மணியின் ஓசை நான் கேட்டேன். ரிங் 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 ரிங், விதவிதமான ரிங்டோன் ஒலியை கேட்டேன். அடடா நக்குமுக்கா 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 அடடா நக்குமுக்கா. விதவிதமான ரிங்டோன் ஒலியை கேட்டேன். ஆமா, இப்ப எல்லா வீட்லயும் செல்போன் அலாரம் தான். சரி சரி, விடுஞ்சாச்சு. சரி சரி, அடுத்தது என்ன? குளியல் தான். குளியல என்னக்கா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்றேன் கேளு. சனி நீராடல் சொன்னது யாரு? வேற யாரு? நம்ம அவ்வை பாட்டி தான். சரியா சொன்ன தங்கச்சி. அந்த காலத்துல வாரம் ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி சீகக்காய் வச்சு குளிங்கடா, உடம்புக்கு குளிர்ச்சி, முடியும் கருப்பா இருக்கும் சிலப்ப எல்லாம் கேட்டாங்க. இப்ப யாரு கேக்குறா? ஆமா, யாரு கேக்குறா? இப்போதான் விதவிதமா கலர் கலரா வாசனையா ஷாம்பு வந்திருக்கே. ஒரு சொட்டு ஷாம்பு போட்டா ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு நுர வருமால. அத நான் விளம்பரத்துல பார்த்தேன். தரமான பொருளுக்கு எதுக்குமா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. ஆமா, ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். வாரம் ஒரு முறை என்ன குளியல் அந்த காலம், ஆமா அந்த காலம். தினம் ஒரு ஷாம்பு தேய்ப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். குளியலுக்கு அப்புறம் என்ன? சாப்பாடு தான். சாப்பாடுன்னு சொன்னதும் ரொம்ப பசிக்குது. உங்ககிட்ட ஏதாவது கொடுங்க, சாப்பிடலாம். நானே 10 தோசை தான் கொண்டு வந்திருக்கேன், அது எனக்கே பத்தாது. ஐயோ, எனக்கு பசிக்குமே. சரி சரி, பசிய பாட்டாலே அடக்கிடுவோமா? அடக்கிடுவோம். கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே உனக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. இந்த மாதிரி விருந்து சாப்பிட எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சாப்பாட்டுக்கு அப்புறம் என்னது? வேற என்ன? நமக்கு கிடைச்சதுல பகிர்ந்து சாப்பிட்றத பத்தி தாங்க இப்ப சொல்ல போறோம். இப்ப அத பத்தி ஒரு பாட்டு பாடிடுவோமே. பாடிடலாம். எதை எதை வச்சு பகிர்ந்து சாப்பிடுறதையும் அதையும் சேர்த்து பாடிடுவோம். பாடிடுவோம். பழைய சோறு, பச்சை மிளகா, ஆஹா ஆஹா. பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், ஓஹோ ஓஹோ. நமக்கு கிடைச்சதுல பகிர்ந்து சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்கு பாரு. அடடடடடா, எடுத்து விடுவோமா பாட்ட? பாடிடுவோம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அட உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, கா கா கா. காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கத்தல் கொடுத்தது யாருங்க? இப்ப ஒன்னா இருக்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர். கூட்டு குடும்பம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சரி, கூட்டு குடும்பத்தை பத்தி ஒரு பாட்டு பாடிடுவோமா? பாடிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா. எங்கள் அன்பில் என்றும் இல்லை தேய்பிறை, லாலலா. சிறு கூட்டம் போல் கூட்டமே என்னால் ஆனந்தம், அன்பின் ஆலயம். இப்ப உள்ள இங்கிலீஷ்ல சொல்றாங்களே ஸ்ட்ரெஸ். என்னது ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்னா துணி தானே? அட கடவுளே, ட்ரெஸ் இல்லம்மா, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துரு போல. சரி சரி, நிறுத்துங்க. இவ்வளோ நேரம் நம்ம பாட்டை கேட்ட இவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ் ஆக